ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சர்மா கிச்சனில் ஒரு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் நரமுடியெல்லாம் பிளாக்காக மாற்றிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அவசரமாக வெளியில் போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், திடீர்னு எங்கேயாவது போக வேண்டி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ அங்கெல்லாம் லேசாக தடவிட்டு போயிடலாம். அவசர தேவைக்கு இது கை கொடுக்கும். ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி தடவிட்டு போயிட்டே இருக்கலாம். டை மிக்ஸ் பண்ணி காத்துட்ருக்க வேண்டிய வேலை இல்லை. அதே மாதிரி தலையில் போட்டுட்டோம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டுட்ருக்க வேண்டிய வேலை. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க லீவ்ஸ் கருவேப்பிலை, அப்புறம் கரும்பூலா இலை. இது கருவேப்பிலை இலையும் கரும்பூலா இலையும் கழுவிட்டு நிழலில் உலர்த்தி அப்படி வச்சுருக்கேன். 3 நாள் வளர்ந்துனா இப்படி ஆகிடும். அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இரும்பு கடாயில் ஒரு 7-8 பாதாம், 9 பாதாம் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துடணும். பாதாம் நல்லா கருகிடணும். அதனால் நல்லா வறுத்துடணும். இது என்ன, கருவேப்பிலை வீட்டில் கிடைக்கும், கரும்பூலா எப்படி கிடைக்கும்? சிலருக்கு கிடைக்கும் எங்கேயாவது, ஆனால் சிலருக்கு கிடைக்காதே. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரும்பூலை இல்லைன்னா பரவாயில்ல, முருங்கை இலை ஈஸியாக கிடைக்கும், நம்ம வீட்லேயே இருக்கும். அதை எடுத்து நல்லா கழுவி நிழல்லே உலர்த்தி ஒரு 3 நாள் வளர்த்தினா போதும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பாதாமோட கருஞ்சீரகம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வேணால் நிறைய மிக்ஸ் பண்ணாலும் போட்டு வச்சுக்கலாம். அதையும் நல்லா வறுக்கணும். ரெண்டுமே இந்த பாதாம் நல்லா கருப்பாயிடணும். அதனால் எல்லாம் நல்லா வறுத்துடணும். இது முக்கால் வறுப்படும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க லீவ்ஸ்லாம் போட்டுருக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கரும்பூலா சாதாரணமாக நாட்டுப்புறங்களெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு அதுதான் கரும்பூலான்னு தெரியாது, ஆனால் அது நிறையாவே இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கிட்டோம் ஒரு தடவை அப்படின்னா ஈஸியாக நம்ம கிடைக்கும்போது எடுத்து இந்த மாதிரி வளர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். அதே சமயம் பவுட்ரு பண்ணி கூட வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ச்சும் போது போடலாம், ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் போடலாம். இது மருதாணிக்கு அடுத்து கலர் கொடுக்கறது இந்த கரும்பூலா. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபடணும். சாதாரணமாகவே இது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம காய வச்சு வைக்கல, நம்மளுக்கு அவசரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கூட அதையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் போக நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு வறுக்கலாம் நல்லா. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும். அதுக்காக தான் அது மாதிரி காய வைக்கிறது. ஆனால் இது வெயிலில் வளர்த்த வேண்டாம். நம்ம வீட்டில் சும்மா ஒரு பேப்பரில் விரித்து ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டாவே போதும். அது நல்லா காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாம். இது இன்னும் நிறைய கூட பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவசரத்துக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும். பாருங்களேன், இதுவே நல்லா நொறுங்குது. ஆனால் நம்மளுக்கு கலர் வரணும் அப்படின்னா இது நல்லா கருப்பாகணும், நல்லா கரின்னு வரணும். அப்போ தான் நல்லா ஹேர் டை பளிச்சுன்னு இருக்கும் கருப்பாக. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா வறுபடட்டும். அவசரப்பட்டு ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு விஷயம், இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை. ஒரு வாஷ் பண்ணால் அப்புறம் போயிடும். அவசர தேவைக்கு கை கொடுக்கறது தான் இந்த ஹேர் டை. இன்ஸ்டண்ட்டாக போகணுன்னா சட்டுப்புட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இது. இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே பயப்படவே வேண்டாம். எல்லாமே முடிக்கு நல்லது செய்கிறது தான். பாதாமும் சரி, கருஞ்சீரகமும் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் அப்படி தான், கரும்பூலாவும் அப்படி தான். ஆக நம்ம 4 பொருள் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கோம். இது நல்லா கருப்பானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பாருங்கள், இதெல்லாம் பாதாம்லாம் நல்லா கருப்பாயிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கருஞ்சீரகமும் பாதாமும் நல்லாவே வறுபட்டதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும்.
நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்தா எப்படி இருக்குது? பவுடராக இல்லை, அதாவது நல்லா அரைப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பிசுக்குத்தன்மை இருக்குது. ஏன் இருக்குது? பாதாம்லேயும் சரி கருஞ்சீரகத்துலேயும் சரி ஆயில் கண்டென்ட் இருக்குது. அதனால் இந்த லீவ்ஸோடு சேர்ந்து அரைப்படும்போது அது ஒரு பிசுக்குத்தன்மை இருக்குது. இதையே நம்ம கையில் இது பண்ணி பார்க்கும்போது ஒரு டை மாதிரி இருக்குது. அதையே தடவிட்டு போனாவே போதுமானது. நம்ம அழுத்தி கொஞ்சம் கையில் விரல் 2 விரலில் தேய்ச்சிட்டு முடியல அப்படியே தேய்ச்சிக்கலாம். அப்படியே தேய்ச்சிக்கலாம். அது அப்படியே ஒட்டும். அப்படி இல்லையா, இன்னும் ஐடியாஸ்லாம் இருக்குது. இது நல்லா தேய்ச்சாவே போதும். அந்த மாதிரி அழகாக பிடிச்சிக்கும். ஒன்றும் போகவே போகாது. நம்ம நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணால் தான் போதும். அது வரைக்கும் அப்படியே இருக்கும். இல்லைன்னா அதை தனியாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு அவசரத்துக்கு தேவைன்னா மேலாப்பில் கொஞ்சம் தடவை தானே போகிறோம், கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் இது நான் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கேஸ்டர் ஆயில் இருந்தால் அதை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயிலே ஊற்றிக்கலாம். இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஃப்ராக்னன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிற ஜெல்லை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டால் பாருங்கள் எப்படி இருக்குது, கருப்பாக இருக்குது பார்த்திங்களா? இது அப்படியே எடுத்து டச்சப் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ இது பிசு பிசு பிசுன்னெலாம் இருக்காது. நான் ஆலோவேரா ஜெல்லாம் போட்டோம் அப்படின்னா அப்படியே காஞ்சி நல்லா போயிடும். கொஞ்சம் ஒரு 5-6 நிமிஷத்தில் சரியாயிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது. இந்த கருமை முடியிலையும் ஒட்டும். காஞ்சிரும். நம்ம கவலைப்பட வேண்டாம். எண்ணெய் பிசுக்காக வடிஞ்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது காஞ்சி போயிடும். இது தண்ணி பட்டாலும் ஒன்றும் பண்ணாது. அப்படி கரைஞ்சி போயிடாது. இப்போ நான் தண்ணியில் கூட உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம அரைச்சதை ஜலிக்க கூட இல்லை, ஆனால் அதுவே நல்லா பேஸ்ட்டாக ஆயிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஆயிலோ ஆலோவேரா ஜெல்லோ கலந்து இந்த மாதிரி டை மாதிரி கொண்டு அதை போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம தலை வாரிட்டு போயிட்டே இருக்கலாம். மேலாப்பில் லேசாக தடவினாவே போதும். பாருங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு வந்தேன், ஆனால் கூட அது போகலை. இப்போ டேப்லேயும் கலந்து காமிக்கிறேன், ஒன்றுமே போகலை. எப்படி ஈஸியாக தானே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரும்புலா செடி பார்த்தா இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கரும்புலா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை அந்த இலையை உருவி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸியான ஹேர் டை ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.